ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நம்ம லாஸ்ட் வீடியோவோடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். டியூல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்டு மேட்டர். இந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் சம்மு தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் சம்மெல்லாம் இன்றைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டாலேயும் பண்ணக்கூடிய சம்மு தான் நம்ம பண்ண போகிறோம். பார்த்துலாங்களா? வாங்க. ஸோ கொஷின் பாருங்கள். How many photons per second emanate from a 50 milliwatt laser of 640 nanometer? So ஒரு லேசர் பீம் இருக்கு, அதோடைய வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ இருக்குன்னா வேவ் லென்த் லாம்டா ஈக்குவல் டு 640 nanometer. So 640 nano means 10 power minus 9 meter. கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தென் பவர் கொடுத்துருக்காங்க. அந்த லேசருடைய பவர் P equal to 50 milliwatt. So milli means 10 power minus 3. So 10 power minus 3 watt. So இவங்க என்ன கேட்குறாங்கன்னா how many photons per second? ஸோ இந்த லேசர் பீம்லேருந்து எவ்வளோ ஃபோட்டான்ஸ் எமிஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் கேட்டாவே இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே பவர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தென் வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஒன்னே உங்களுக்கு இந்த பவர் ரிலேட்டட் நம்பர் ஆஃப் ஃபோட்டான் அப்படின்னா பவர் P ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்ட்டு எனர்ஜி. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ பவர் டிவைடட் பை எனர்ஜி. ஸோ எனர்ஜி நான் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு மியூ இப்படின்னு சொல்லலாம். மியூவோட வேல்யூ சி பை லேம்டா. அப்போ ஹெச் இன்ட்டு சி பை லேம்டா. ஸோ எனர்ஜியோட வேல்யூ இதுதான். இது அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா பவர் இங்கே டினாமினேட்டர்லாம் வந்துடும். அப்படின்னா ஹெச் இன்ட்டு சின்னு வந்துடும். டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் லாம்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ரெசிப்ரோக்கல் ஆகி நியூமரேட்டர்ல வந்துடும். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஈக்குவல் டு பவர் எவ்வளோ இருக்கு 640, சாரி பவர் 50 இருக்கு, 50 மில்லி அப்படின்னு இருக்கு. 6 அதாவது பவரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். வேவ் லென்த் லாம்டா. ஸோ 640 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 இதையும் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். நான் இந்த லெசனுடைய ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ மெமரியில் இருக்கணும், ஸ்பீட் ஆஃப் லைட்டும் மெமரியில் இருக்கணும். உங்களுக்கு எப்போவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் எழுதிக்கணும். பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 ஜூல் செகண்ட். தென் speed of light c equal to 3 into 10 power 8 meter per second. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எப்பவுமே மெமரியில் இருக்கணும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். 6.626 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34 இன்ட்டு 3 இன்ட்டு 10 பவர் 8. ஸோ இது ரெண்டுத்தையும் நியூமரேட்டர் ப்ராடக்ட் பண்ணிட்டு டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணிட்டு டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த இடத்துல பண்ற பாருங்க. n ஈக்குவல் டு 50 இன்ட்டு 640, 50 இன்ட்டு 640. ஸோ 32,000 வருது. இன்ட்டு நியூமரேட்டர்ல இங்க 10 பவர் மைனஸ் 3 மைனஸ் 9. இந்த மைனஸ் 3 அப்படியே இருக்கட்டும். ஏன் சொல்றேன், சிம்பிளிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 டிவைடட் பை நியூமரேட்டர் பாருங்க, சாரி டினாமினேட்டர் பாருங்க. நியூமரேட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். டினாமினேட்டர்ல 6.626 இன்ட்டு 3. ஸோ 19.878. இந்த இடத்துல மல்டிபிகேஷன் பாருங்க. இங்க 10 பவர் மைனஸ் 34, இங்க பிளஸ் 8ன்னு இருக்கு. அப்போ 4, அப்போ
26 10 power minus 26. இங்கே கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 30க்கு 10 power minus 3 கேன்சல் ஆயிடும். இந்த 10 power minus 26 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா plus 26 ஆகும். அப்போ 32 divided by 19.878 into 10 power minus 9. இந்த minus 26 மேலே போச்சுன்னா plus 26. இப்போ plus 26ல minus 9 போகணும். அதே டைம்ல 32 divided by 19.878. ஸோ உங்களுக்கு 1.609 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 8 எல்லாம் வந்திருக்கு. இதுவே போதும். 10 power minus 9 plus 26. அப்போ 10 power இது 26 இது மைனஸ். ஸோ பிளஸோட வேல்யூ தான் வரணும். ஸோ 9 போச்சுன்னா 26ல உங்களுக்கு 17. சரிங்களா? பிளஸ் 17. இதை இன்னும் கூட ரவுண்ட் அப் பண்ண முடியும், சின்னது பண்ண முடியும். ஸோ 9 greater than 500னால 1 ஆட் பண்ணிடுவோம். ஸோ 1.61 into 10 power 17. இது நம்பர் ஆஃப் ஃபோட்டான், ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் எமினேட்னா எமிஷன் ஆகுறது. அப்போ 1.61 into 10 power 17 per second. பர் செகண்டுக்கு நம்பர் ஆஃப் ஃபோட்டான் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1.61 into 10 power 17 அப்படின்னு எமிஷன் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மு ரொம்ப சிம்பிளான சம்மு. லைக் இதே மாதிரி இன்னொரு சம் பார்த்துடலாம். இந்த சம் பாருங்க. calculate the maximum kinetic energy and maximum velocity of the photoelectrons. ஒரு photo electrons இருக்கு, அதோடைய maximum kinetic energy find out பண்ண சொல்றாங்க. then maximum velocity find out பண்ண சொல்றாங்க. emitted when the stopping potential is 81 volt. ஸோ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானுடைய ஸ்டாப்பிங் வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 81 வோல்டேஜ். அவங்க கிவன்ல கொடுத்துருக்கிறது ஒன்லி ஒன் வேல்யூ, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் V0 ஈக்குவல் டு 81 வோல்ட். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறத கிவன்ல ஒரே ஒரு ஒன்லி ஒன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் தி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அதையும் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது ஸ்பீட் தான். ஸோ நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். மேக்ஸிமம் வெலாசிட்டி மேக்னிடியூட் தான் பார்க்க போறோம், அது ஸ்பீடுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மேக்ஸிமம் வெலாசிட்டியை பார்க்க போறோம். இது ரெண்டு தான் கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னாவே ஃபார்முலா இதுதான். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு எலக்ட்ரான் வோல்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எலக்ட்ரான் வோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலாக இருக்கு, அதனால V0 அப்படின்னு போட்டுங்க. ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ, இதுவும் உங்களுக்கு எப்பவுமே மெமரியில் இருக்கணும். 1.6னே போட்டுங்க. 1.6 into 10 power minus 19 கூலும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே. 1.6 into 10 power minus 19 into ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கு 81. ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1.6 into 81 இதுதான் பண்ண போறோம். ஸோ 1.6 into 81. So 129.6 into 10 power minus 19. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இன்னும் கூட. ஸோ ஒரு 2 டிஜிட் ஃப்ரண்ட்ல எத்தனை வரலாம். ஸோ 1.29 வரும் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 17 ஆயிடும். சரிங்களா? 17. ஸோ ஏன்னா இங்க ஒரு 2 டிஜிட்டை என்ன பண்ணியிருக்கோம், டவுன் பண்ணியிருக்கோம்.
சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த 1.29 இருக்குங்களே, இது கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணலாம். எப்படி சார்னா, இது கிரேட்டர் தென் 5 இருக்கு. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1.3 into 10 power minus 17. மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எலக்ட்ரான் வோல்ட் சொல்ல தேவையில்ல, ஜூல்லே தான் புக் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க, அதனால ஜூல்லே நம்ம விட்டுறோம். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட் போட்டோம்னா நீங்க இதுவும் கேன்சல் ஆயிடும், ஜஸ்ட் 81 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால ஜூல்லே நம்ம ஃபினிஷ் பண்றோம். ஏன்னா ஃபார்முலாவே அவங்க கொடுத்துருக்குது எலக்ட்ரான் வோல்ட் தான், அதனால எலக்ட்ரான் வோல்ட்ல எடுத்துட்டு வர மாட்டாங்க, ஜூல்ல தான் எடுத்துட்டு வருவாங்க இந்த கொஸ்டின், பர்டிகுலரா இந்த கொஸ்டின் மட்டும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா 1.3 into 10 power minus 17 ஜூல் அப்படின்னு இருக்கு. செகண்ட், அனதர் ஒன் ஃபாஸ்ட், அதாவது இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வரலன்னா இதை ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸிமம் அதாவது கைனடிக் எனர்ஜி, இது கைனடிக் எனர்ஜி, இது எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? ஸோ இதுல இருந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி எடுத்துட்டு வந்துடலாம். அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி, ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்ட் ஃபார்முலா கூட எழுதலாம், இல்லை இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னா இந்த ஃபார்முலால இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ நான் அப்படியே இங்க எழுதுறோம் பாருங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ 2 into இங்க மாஸ். சரிங்களா? ஸோ இது மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் அப்படின்னு வந்துடும். ஸோ நான் இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறதெல்லாம் பாருங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிற வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணிங்க, இது சார்ஜ் வேல்யூ. ஸோ இது எலக்ட்ரான் வோல்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் V0 அப்படின்னு கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, 2 into சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும் 1.6 into 10 power minus 19, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 81 by mass of the electron 9.11 into 10 power minus 31 kg வரும். ஸோ இதெல்லாம் மெமரியில் எப்பவுமே இருக்கும். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் உங்களுக்கு தெரியும் 9.11 into 10 power minus 31 kg. இதுவும் மெமரியில் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் சில இதெல்லாம் மெமரியில் தான் இருக்கணும். அது நம்பர் 1 வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், தென் ஸ்பீட் ஆஃப் லைட், அதுக்கப்புறம் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், தென் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். இந்த மாதிரி வேல்யூலாம் நீங்கள் எப்பவுமே மெமரியில் தான் வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இதுக்கப்புறமா இது வெலாசிட்டி, அதனால் கொஞ்சம் ஸ்மால் லெட்டர் வீல போடுறோம். ஸோ இங்கே பாருங்கள், 2 into 1.6 into 81 ப்ராடக்ட் பண்ணிவிடுங்க. 2 into 81 into 1.6. ஸோ இங்கே இருக்கிறது நியூமரேட்டர் 2 5 9.2 டிவைடட் பை இங்கே என்ன வரும் 9.11 வரும் டினாமினேட்டரில். மேலே மைனஸ் நியூமரேட்டரில் 10 power minus 19 இருக்குது. இந்த minus 31 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா ப்ளஸ் 31. ஸோ 31ல் நீங்கள் என்ன பண்ணணும், 19 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? 19 மைனஸ் பண்ணோம். அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ இதுங்கள இது 12 அப்படின்னு வரும், ப்ளஸ் 12 வரும். ஸோ நான் இங்கே இதை டிவைட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 259.2 எதால் டிவைட் பண்ணோம்? 9.11 டிவைட் பண்ணோம். அப்படி பண்ணீங்கன்னா so maximum velocity square root of 28.45 இதுவே போதும். இதுக்கப்புறமா இன்ட்டு 10 power plus 12 ஞாபகம் வச்சுங்க. இப்போ பாருங்க, இது ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறேன். இது ஸ்கொயர் ரூட்டில் எடுக்க போகிறோம், மேக்ஸிமம் வெலாசிட்டி கிடச்சிரும்.
இந்த 10 பவர் மைனஸ் இது ப்ளஸ் 12 நீங்கள் ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா எடுத்தீங்கன்னா 10 பவர் ப்ளஸ் 6ன்னு வந்துடும். ஸோ அதை 10 பவரில் 2 ஈவன் நம்பரில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆஃபாக எடுத்துப்பீங்க. ஸ்கொயர் ரூட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை 10 பவரில் இருக்கிறது. தென் இங்கே 28.45 இருக்குங்களா, அதை ரூட் எடுக்கிறீங்க. ஸோ ஸ்கொயர் ரூட்டு 28.45. இங்கே பாருங்கள் 5.338 அப்படின்னு வந்தது. ஸோ நீங்கள் 5.3 ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட். ஸோ மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஸ்பீடுன்னு கூட சொல்லிக்கலாம். இது ஏன்னா மேக்னிடியூட் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 5.3லே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 5.3 × 10⁻+6 மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஒரு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் 81 வோல்ட் கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ எலக்ட்ரானுடைய மேக்ஸிமம் கைனெட்டிக் எனர்ஜி 1.3 × 10⁻−17 ஜூல்னு இருக்குது. அதே அதோடைய மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 5.3 × 10⁻+6 மீட்டர் பர் செகண்டாக இருக்குது. ஸோ இது 5.33 போகும். பட் 3ன்றது லெஸ் தென் 5ன்றதுனால நம்ம அங்கேயே 5.3யோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே நம்பர்ஸ் எழுத தேவையில்லை. ஸோ இதுவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சம்முக்கு போயிடலாம். இது ஈஸியஸ்ட் சம்மு தான். நெக்ஸ்ட்டும் கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் தி எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்ஸ் அசோசியேட்டட் வித் தி ஃபாலோவிங் ரேடியேஷன். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, லைட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வயலட் லைட்டு, சரியா? வயலட் லைட்டோடைய வேவ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 430 நானோமீட்டர். தென் எக்ஸ்ரே உடைய வேவ் லென்த் 0.1 நானோமீட்டர். தென் ரேடியோ வேவ்ஸ் ஆஃப் 10 மீட்டர். ஸோ ரேடியோ வேவ், எக்ஸ்ரே, வயலட் லைட், இந்த 3 லைட்டுக்குமே வேவ் லென்த் இருக்குது. அந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தில் எவ்வளோ எனர்ஜி இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட்டு சம்மு. நான் இந்த காலம்லேயே 3 செப்பரேட் பண்ணி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். வயலட் லைட்டுக்கு உண்டான வேவ் லென்த்து லாம்டா = 413 நேனோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10⁻⁻9 மீட்டர். நேனோலேருந்து என்ன பண்ணிக்கணும், மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படியே காலம் போடுறோம் பாருங்கள். தென் எக்ஸ்ரேவுடைய வேவ் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 0.1. அப்போ வேவ் லென்த் பாருங்கள் 0.1 நேனோன்னு சொல்லிட்டாங்க. 10⁻⁻9 மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ வேவ். ஸோ ரேடியோ வேவ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, வேவ் லென்த்து 10 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வேறு எதுவுமே சொல்லலை, 10 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அதை மட்டும் பண்ணால் போதும். ஸோ ஏன் இப்படி செப்பரேட் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்காக தான். கம்பேர் பண்ணி பண்ணிடலாம், டைமும் கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு. பாருங்கள் ஈஸியாக செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ ஃபார்முலா, எனர்ஜியோடைய ஃபார்முலா போயிடும். E = H × μ. இங்கே ஃப்ரீக்வன்சி. ஸோ இதை வேவ் லென்த்துக்கு வச்சு பண்ணுறோம் அப்படின்னா H × c லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது எதில் இருக்குது, ஜூலில் இருக்குது இந்த எனர்ஜி. இது என்ன பண்ணுறோம், எலக்ட்ரான் வோல்ட்டில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானில் டிவைட் பண்ண போகிறோம். இதே தான் லைக் இதுக்கும் இதே ஃபார்முலா தான். H × c / லாம்டா × E இல்லை E × லாம்டா எது போட்டாலும் கரெக்டு தான். ஸோ E = H × c / லாம்டா × E. ஸோ மூணுத்துக்குமே ஃபார்முலா எழுதியாச்சு, சப்ஸ்டியூட் பண்ணிவிடுவோம். E = ஹெச்சோட வேல்யூ 6.626 × 10⁻⁻34. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸. இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 413 × 10⁻⁻19 சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னாவே உங்களுக்கு 1.6 × 10⁻⁻19 ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இப்போது
நான் எல்லாத்துக்குமே நியூமரேட்டராக தான் எழுதுகிறேன். கம்பேர் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக பண்ணுவீங்க. லைக் அதே தான் இங்கே எழுதுனதை இங்கே எழுத போகிறேன். ஸோ நியூமரேட்டர் எல்லாத்துக்குமே சிமிலராக தான் வரும். டினாமினேட்டரில் வேவ் லென்த் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது, அதை நீங்கள் கவனிங்க. எல்லா டினாமினேட்டர்லையும் வேவ் லென்த் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால் எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும். ஸோ E equal to 6.626 into 10 power minus 34 into 3 into 10 power 8 divided by இங்கே வேவ் லென்த்னா இருக்கு, ஜஸ்ட் 10 மீட்டர் தான் இருக்கு வேவ் லென்த் கொடுத்துருக்கிறதே அவ்வளோதான், இன்ட்டு 1.6 into 10 power minus 19. ஸோ நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சிமிலராக தான் இருக்குது. இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 6.26 into 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 19.878 இப்போ லாஸ்ட் சம்முக்கு தான் பார்த்தோம், அதே தான் நீங்கள் வரும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 10 power minus 34 இங்கே ப்ளஸ் 8 அப்போது minus 26. டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள், இங்கே 143 into 10 power minus 19 இங்கே 1.6ன்னு இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே நியூமரேட்டர் எழுதிடுவோம். ஸோ 19.878 into 10 power minus 26. ஸோ இங்கே எழுதிடுவோம் 19.878 into 10 power minus 26. ஸோ எல்லா 3 ப்ராப்ளத்துக்குமே நியூமரேட்டர் போட்டாச்சு. டினாமினேட்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதை மட்டும் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே ஒரு சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல -19 போட்டிருக்கேன், இதை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். சாரி, பை மிஸ்டேக். இங்கே என்ன பண்ணியிருக்கணும், -9 வரணும், அவ்வளோதான். சரிங்களா, மற்றபடி எல்லாமே கிளியர் கட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிங்க. ஸோ இதோடைய டினாமினேட்டர் பாருங்கள், 413 into 1.6 ஸோ உங்களுக்கு 660.8 into இது -9 இது -90 அப்போது 10 power minus 28. அப்படியே இந்த நியூமரேட்டருக்கு வந்துடுங்க, டினாமினேட்டருக்கு இது கிளியர் பண்ணிடலாம். 0.1 into 1.6 ஈஸி தான் இது, நான் அப்படியே பண்ணியிருப்பேன், பட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். 0.16 இங்கே -9 இங்கே ப்ளஸ் -19 அப்போ 10 power minus 28. இங்கே பாருங்கள், இது 10 இது 1.6 பண்ணிங்கன்னா 16. இங்கே என்ன இருக்குது, 10 power minus 19 மட்டும் தான் இருக்க போகுது. சரிங்களா, ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸி, பார்த்துங்க. நீங்கள் இந்த 10 power minus 28 மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ப்ளஸ் 28 ஆகும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டரால் டிவைட் பண்ணுங்கள். நியூமரேட்டர் 19.878 டிவைடட் பை 660.8 பண்ணிங்கன்னா E equal to 0.030 போதும், இதுவே 0 தான் அதுக்கப்புறம் வருது, இன்ட்டு 10 power minus 26 இந்த -28 மேலே போச்சுன்னா ப்ளஸ் 28. சரிங்களா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட்டு +2ன்னு வரும். அப்போ +2 மீனிங்னா 100. அப்போ 0.03 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 100 கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 3 தான் வரப்போகுது. இது எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்துடும். ஸோ வயலட் லைட் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்னா 3 எலக்ட்ரான் வோல்ட் அளவுக்கு இருக்குது. லைக் இங்கே எக்ஸ்ரே உடைய லைட்டோடைய வேவ் லென்த் அதாவது 0.1ன்றதுனால இது சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்தலாம். நியூமரேட்டர் 19.878 டிவைடட் பை டினாமினேட்டர் 0 அதாவது பாயிண்ட் வச்சுட்டு நான் 0.16 டிவைட் பண்ணுங்க. ஸோ E equal to 1
24.237 5 கூட போடலாம் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 26 மேலே வந்துச்சுன்னா ப்ளஸ் 28 சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே ப்ளஸ் 2ன்னு வரப்போகுது. நம்ம என்ன பண்ண போகிறோம் 2 டிஜிட்டை நெக்ஸ்ட்டு தள்ள போகிறோம். அப்போது இந்த 7 என்ன பண்ணோம் ரவுண்ட் அப் பண்ணிடலாம். 1 2 4 எல்லாருக்குமே தெரியும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 10 பவர் ப்ளஸ் 2 தான் இது. அப்போ 10 பவர் ப்ளஸ் 2 அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சிமிலரான டைம்ஸில் இன்னொரு விஷயமும் பண்ணுவோம். இது கிரேட்டர் தென் 5ஆக இருக்குது இந்த நம்பர் 7. அப்போ 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 ஆட் பண்ணோன்னா 2 4ன்னு வரும். அப்படியே தான் முடிச்சிடுறோம். இதுதான் டிஜிட்டு, நம்பர் ஆஃப் டிஜிட்டு. ஸோ இங்கே கூட இல்லைன்னா இங்கே போடுறோம் பாருங்கள். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 12424 இது என்ன சொல்லுவோம் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போது எக்ஸ்ரே உடைய எனர்ஜி எப்படி இருக்குன்னா 12,424 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது சரிங்களா. இப்போது லைக் நம்ம ரேடியோ வேவ் பார்க்க போகிறோம். இந்த ரேடியோவுடைய எனர்ஜி பாருங்கள். நியூமரேட்டர் சிமிலர் தான். ஸோ கிளியர் பண்ணுறேன். 19.878 divided by 16. ஸோ 16 பண்ணிங்கன்னா 1.2423 இப்படி வருது. 19 மேலே வந்ததுன்னா இன்ட்டு 10 பவர் மைனஸ் 26 இது ப்ளஸ் 19. ஸோ இதுக்கு பாருங்கள் இ ஈக்குவல் டு இந்த 26ல் 19 போச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு 7 தான் வரப்போகுது. மைனஸ் 7 அப்போது 1.24 இதோட நிறுத்திக்கலாம். ஏன்னா இது லெஸ் தென் 5ன்றதுனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 எலக்ட்ரான் வோல்ட். இது நல்லா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வயலட் லைட்டோடைய வேவ் லென்த் கொடுத்தாங்க. அது 413 நானோமீட்டர். அதோடைய எனர்ஜி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ரேவுடைய வேவ் லென்த் 0.1. எக்ஸ்ரேவுடைய ரேஞ்சே அவ்வளோதான் 0.1 to 100 மீட்டர் தான் இருக்கும். ஸோ இங்கே 0.1 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ 0.1லேருந்து 100 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ எக்ஸ்ரேவுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா 12,424 எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேடியோ வேவ் இது 10 மீட்டர் வேவ் லென்த் தான் இருக்குது. இந்த 10 மீட்டர் வேவ் லென்த்துக்கு 1.24 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 7 எலக்ட்ரான் வோல்ட் கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒரு சின்ன சம் பார்த்துடலாம். இதோட இது ஒரு ஈஸியஸ்ட் சம்மு. இது நிறைய முறை பப்ளிக்லையும் கேட்டிருக்காங்க. இதில் 2 விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் தான் கொஷினு. ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 10 பவர் 14 ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க கிவனில். How many photons of frequency 10 power 14 hertz will make up 19.86 joule of energy? So இங்க frequency கொடுத்துட்டாங்க 10 power 14 hertz அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then wave length கொடுத்துட்டாங்க. அதாவது எனர்ஜி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ எனர்ஜி அப்படின்னா 19.86 ஜூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ how many photons n number of photons தான் அவங்க கொஸ்டினாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கும் எனர்ஜிக்கும் உண்டான ரிலேஷன் தான் பார்க்கணும். ஸோ பவர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்ட்டு எனர்ஜி. நீங்கள் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வேல்யூ என்னவோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். இப்போது எனர்ஜி அதாவது இங்கே நம்பர் ஆஃப் ஃபோட்டான் n ஈக்குவல் டு பவர் டிவைடட் பை இங்கே இருக்கிறது எனர்ஜி. ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, எனர்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்கே பவர் அப்படின்றது நீங்கள் எப்படி வேணால் எழுதலாம். அதாவது
எனர்ஜி அப்படின்றத நீங்கள் இப்படி சொல்லலாம், E ஈக்குவல் டு ஹெச் பை, அதாவது ஹெச் இன்ட்டு மியூன்னு போடுவீங்க ஃபஸ்ட்டு, தென் ஹெச் இன்ட்டு மியூக்கு வேல்யூ என்ன போடுவீங்க, சி பை லாம்டா அப்படின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் அதே தான் பண்ண போகிறீங்க. இங்கே ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க சார், வேவ் லென்த் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, அப்போது இந்த இது மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க. வேவ் லென்த் கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே வேவ் லென்த் கொடுக்கல, அப்போது இங்கே என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எனர்ஜி ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு மியூ. இந்த ஃபார்முலா நான் எடுத்துடுறேன். ஏன் சார் அப்படின்னா, நீங்கள் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானுக்கும் பவர் கொடுத்துருந்தா, எனர்ஜி கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். நான் ஒன் மோர் டைம் சொல்கிறேன் பாருங்க. பவர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான் இன்ட்டு எனர்ஜி. பவர் கொடுத்துட்டு எனர்ஜி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே எனர்ஜி கொடுத்துருக்காங்க, பவர் பற்றி பேசலை, அவங்க ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்க முடியாது. அப்போது மேக்ஸ் பிளாங்க் உடைய ஈக்குவேஷன் தான் எடுத்துகிட்டு வரணும். E ஈக்குவல் டு என் இன்ட்டு ஹெச் இன்ட்டு மியூ. இது மேக்ஸ் பிளாங்க் உடைய ஈக்குவேஷன். இதிலிருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த ஃபார்முலாவை. அப்போது n நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஈக்குவல் டு E டிவைடட் பை ஹெச் இன்ட்டு மியூ. இவ்வளோதான் சிம்பிளான ஃபார்முலா. ஸோ இதை டைரெக்டாக போட்டுடலாம், பட் நீங்கள் மறந்துடுவீங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பவர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிங்க, எனர்ஜியை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்கேஸ் பவர் கொடுக்காம ஃப்ரீக்வன்சி பற்றி பேசியிருக்காங்க, எனர்ஜி பற்றி பேசியிருக்காங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஃபார்முலா தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இது ஈஸியஸ்ட் ஃபார்ம். இப்போது நம்பர் ஆஃப் ஃபோட்டான் பார்த்துடலாம். ஸோ n ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 19.86 ஜூல் பை ஹெச்சோட வேல்யூ we all know that 6.626 into 10 power minus 34 into மியூவோட ஃப்ரீக்வன்சியோட வேல்யூனா 10 power 14 ஹெட்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 19.86 அப்படியே வச்சுடுறேன். இங்கே 6.626 தான் இருக்குது. இங்கே 10 power minus 34, இது plus 14, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுனா உங்களுக்கு ஜஸ்ட் -20 வரும். இந்த -20-ஐ நீங்கள் அப்படியே நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனீங்கன்னா இங்கே எழுதிடும் பாருங்க, 10 power 20 எழுதிட்டேன், நியூமரேட்டர் கொண்டு போயிட்டேன். ஸோ டிவைட் பண்ணுங்க, 19.86 divided by 6.626 இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.99 வரும். சாரி, 1 minute. ஓகே, 2.99 அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணுறோம். இங்கே 10 power 20 அப்படின்னு வந்துடும். இந்த n equal to 2.9 நம்ம என்ன பண்ணுறோம்னா 2.9 ரவுண்ட் அப் பண்ணோம் அப்படின்னா 3ன்னு வந்துடும். அப்போ 3 into 20 இதுதான் ஆன்சர். ஸோ 10 power 14 ஹெட்ஸ் இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கும், அதாவது ஒரு ஃபோட்டான் இருக்குது, அந்த ஃபோட்டான் ஃப்ரீக்வன்சியோடைய வேல்யூ 10 power 14 இருக்குது, அதோட எனர்ஜி 19.86 ஜூல்னு இருக்குது. அப்போ அதோடைய நம்பர் ஆஃப் ஃபோட்டான் எப்படி இருக்கும் எமிஷன் அப்படின்னா 3 into 10 power 20 அப்படின்னு வரும். இந்த சம்மு உங்களுக்கு நிச்சயமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல சம்மோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன நம்ம வீடியோ இதுக்கப்புறம் வர வீடியோவை எந்த சம் பார்க்கலாம், எந்த லெசனுடைய சம் பார்க்கலான்றது சஜஷன் சொல்லுங்கள், நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.